ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். திருச்சி பக்கத்தில் துறையூரில் இருக்கிற ஒரு பழைய அரண்மனை, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல்லவர் ராஜ்யம் அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட அரண்மனைன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்தானம், அதாவது வந்து நம்ம பாண்டியர்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜமீன்தார்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் வந்து இந்த அரண்மனைக்கு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இந்த அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரி அப்படின்னு சொல்லிட்டு துறையூரில் ஒரு ஏரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 240 சம்திங் ஏக்கர் அளவில் இருக்கிற அந்த ஏரிக்கு நடுவில் இந்த அரண்மனை இருக்குது. அதாவது வந்து இது லாஸ்ட்டாக என்ன கதை அப்படின்னா, இது வந்து ஜமீன்தாரர்கள் காலத்தில் இந்த அரண்மனை கட்டி அவங்க வந்து பொழுதுபோக்குக்காக இந்த ஏரிக்குள்ளே வந்து இந்த அரண்மனைக்குள்ளே வந்து அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் வந்து இதில் நிறையா வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த பச்சை சிவப்பு அது மட்டும் நிறையா, அந்த பிளாக் ரெட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒயிட்டுலேயும் வந்து நிறைய இருக்குது. நிறைய இடத்துல வந்து அழிஞ்சிருக்கு. பட் நல்லா இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷத்துக்கு மேலே இந்த அரண்மனை அப்படியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி அப்படின்றதோட அந்த ஏரியாவில் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம இப்போ கீழே பார்த்துக்கிட்டு இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து முன்னாடி ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது, பின்னாடி ஒரு ரூம் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதுலேருந்து இது வந்து கீழே ஓடி ஒரு பாதை மாதிரி போகுது. இது வந்து பின்னாடி ஓடி போகுது. இதை அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு காட்டுறேன் எங்கே வருதுன்ட்டு. அதே மாதிரி இந்த இதில் ஓடி மாடியில் போகிறதுக்கும் இந்த இடத்துல ஒரு வழி இருக்குது. அதே மாதிரி இந்த சுற்றி எல்லாமே வர்றதுக்கு இது இருக்குது. கிட்டத்தட்ட இது இதோட ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி எங்கே இருக்குன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. அந்த ஏரியாவில் இருக்க ஜமீன்தார்கள் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியுன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த அரண்மனையை பற்றின சில முக்கிய குறிப்புகள் இங்கே இதில் சுரங்கம் இருக்குன்னு சொல்லியும், இதில் முக்கிய குறிப்புகள் வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற சத்ரபதி மியூசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, இன்றைக்கி லைவில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த பெயிண்டிங்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணது ஒயிட் அடிச்சிருக்காங்க, கொஞ்சம் ஒயிட் சுண்ணாம்பெல்லாம் அடித்து அதை வந்து நல்லா பயங்கரமாக கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்கு அடுத்து வந்து இந்த இதுக்கு மாடி ஒன்று இருக்குது. இது வந்து மொத்தம் 4 ஃப்ளோரில் இருந்திருக்கு, அதில் ஒரு ஃப்ளோர் இல்லை. ஸோ இப்போ வந்து இதுக்கு மாடி இருக்குது. நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர், இதுக்கு அடுத்து தரையிலேருந்து மேலே போகிறோம். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது மேலே போகிற இந்த படியை யாரோ உடச்சி வச்சுருக்கானுங்க, எவன் உடச்சானே தெரியல, நல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வந்துட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் இறங்கி ஏறி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, முடிய மாட்டேங்குது. பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருந்த இடத்த ஓட்டை போட்டு தோண்டி வச்சுருக்கானுங்க, யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஓகே. இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர். இந்த ஓட்டையெல்லாம் தாண்டியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்குள்ளே போகிறோம். இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா வேக வச்ச நம்ம செங்கல், சுண்ணாம்பு, கடுக்கா, அதுக்கப்புறம் சில அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ண அந்த வெரைட்டிஸ் அந்த ஐட்டத்தை வச்சு கட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு சுவர் இருந்திருக்கு, சுற்றுச்சோறு மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி சேம் கீழே இருக்கிற அதே மாடல் தான். மேலே ஒரு குடவரை மாதிரி இருக்கிற அந்த ஒரு செட்டப். இது வந்து நம்ம எல்லா ஏரியாலையும் பார்க்க முடியாது. நாயக்கர் கால பில்டிங்கில் இந்த மாதிரி தூண்கள், இந்த மாதிரி மேலே குடவரையாக இருக்கிறது நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த தூண் எல்லாமே வந்து அழகாக அமைதியாக சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, இது இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்குது. இதுக்கு அடுத்து மேலே போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து தான் வரணும். திடீர்னு இது பண்ணிங்கன்னா நீங்கள் வலிக்கு விழுந்துருவீங்க, என்னவோ தெரியல. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற இடத்தையும் ஓட்டை போட்டு வச்சுருக்கானுங்க. இதுலேருந்து இங்கே உள்ளே ஒரு பாதை மாதிரி இருக்குது, ஒரு சின்ன குகை மாதிரி இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் போகிறது கஷ்டம். ஒரு நிமிஷம் ஏறிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், பார்த்தேன் ஏறணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கீழே போய் தம்முன்னு உழுக வேண்டியது. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. எல்லாமே பூச்செல்லாம் போயிடுச்சு. அந்த இதில் இருந்ததில் இப்போ இந்த ஏரியாவில் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளையும் மஞ்சளும் அடித்து மட்டும் பாதுகாத்துட்டு வராங்க. இங்கே வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பன் பிளேஸாக தான் இருக்குது, மேலே மாடிலாம் இல்லை. இதுக்கு அடுத்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே காலி. சுற்றி இருக்க ஏரியா தான். இதில் என்ன அப்படின்னா, இதுக்கடுத்து தேர்ட் ஃப்ளோர் ஒன்று இருந்திருக்கு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் காலி பண்ணிட்டாங்க. அதாவது அந்த ஆட்சியாளர்கள் வரும்போது எல்லாம் காலி ஆயிடுச்சுன்றாங்க. இந்த பில்டிங்க்கு அப்படியே பின்னாடி ஒரு பில்டிங் இருக்குது. இங்கே வந்து இந்த சமையல் செய்கிறதுக்கு, இந்த அரசர்களுக்கு பணிவிடை செய்கிறதுக்கு, அந்த ஆட்கள்லாம் தங்குற இடம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கில் இருந்ததாக தான் சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம்.
இந்த ஏரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசன்டபிளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நல்லா தண்ணி மழை பெஞ்ச காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 234 ஏக்கர் நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இருக்கும். அதே மாதிரி இதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்டபிளில் மழை பெஞ்சு தண்ணி பெருக்கெடுத்து ஓடினதெல்லாம் இருக்குது. இது வந்து அது சுற்று சுவர் கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கல் கட்டடமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து அந்த நம்ம 2 சொன்னால கீழே ஒரு அடிஷ்னல் பில்டிங்கு, அந்த பில்டிங் தான் இது. அதை விட இது ரொம்ப மோசமாக எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராக் ஆகி இதுக்குள்ளேயும் வந்து எல்லாம் பார்த்துருக்காங்க. இது வந்து சமையல், இந்த இடத்துல சமையல் கூட இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்குது. இங்கே தான் சமைச்சு எல்லாத்தையுமே வந்து அந்த ஜமீன்தார்களுக்கோ ராஜாவுக்கோ இங்கேருந்து தான் அங்கே சப்ளை ஆகி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே இருந்த பில்டிங்ஸ், அந்த மேலே இருந்த கூரை இங்கேயும் வந்து அதே மாதிரி தான், சேம் அதே மாதிரி இந்த குடவரை மாதிரி செட்டப் தான். அது செங்கலை வந்து அடிக்கி வச்சுருப்பாங்க. அதுதான் இருந்திருக்கு. பட் இல்லை, இப்போ சோர்லாம் இல்லை. இந்த சோறுக்கு உள்ள செங்கல் இருக்குது. ஆனால் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கல் கட்டடம் வச்சுருக்காங்க. இது இப்போ ரீசெண்டாக நம்ம எடுத்தது. இதை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏரி ஃபுல்லாக தண்ணி கிடக்கும். தண்ணி கிடந்துச்சுன்னா இதில் படகு சவாரிக்கு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. பட் யாரும் அதை வந்து இது பண்ணலை. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம அந்த பின்னாடி ஒரு பாதை இருக்குது அப்படின்னு சொன்னோம்ல, ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அந்த பாதை தான் இது. ஆக்சுவலாக இந்த பாதை எதுக்கு அப்படின்னா, அந்த பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அது வழியாக வந்து இங்கே இருக்கிற ஜமீன்தாருக்கு சாப்பாடு, அப்புறம் அங்கே இருந்த மக்கள் வந்து இங்கிட்டு முள்ள ஊடி மேலே வர்றதுக்கு ஒரு பாதை மாதிரி இருந்திருக்கு. அதாவது முன்னாடி இப்படி சுற்றி வர வேண்டியதில்லை. இந்த பாதை அப்படியே அந்த சின்ன குகை மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து நேராக வந்து இங்கேருந்து அந்த பில்டிங்க்கு ஒரு பாலம் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க இங்கே இருந்த மக்கள். இங்கேருந்து டேரெக்டாக அந்த பில்டிங் போகிற மாதிரியும் அங்கேருந்து இங்கே வர்ற மாதிரியும் ஒரு பாதை இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் அந்த பாதை எல்லாமே இப்போ காலி ஆயிடுச்சு. பில்டிங் ரெண்டும் தனித்தனியான பில்டிங்காக வந்து மாறிப்போச்சு. இதில் வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு சூழல். இது ஃபுல்லாக யோசிச்சு பாருங்களேன், இது ஃபுல்லாக தண்ணிக்கு நடுவில் வந்து சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஒரு இடம். அதே அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பில்டிங்கு. ஸோ மக்கள் வந்து இந்த ஏரியாவில் இப்போ வந்து இந்த இடத்த பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஜமீன்தார்கள்லாம் இருக்கும்போது இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கோடை காலத்தில், வெயில் காலத்தில் வந்து இங்கே வந்து இந்த தங்கி இது பண்ணுறதுக்கு இடம் எல்லாமே இங்கே இருந்திருக்கு. இதுலேருந்து இந்த இங்கிட்டு ஒரு சந்து வரும். இது வந்து நேராக பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஒரு சின்ன அந்த படிக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டை பார்த்தோம்ல, அதுக்கு உள்ளே ஊடி இது வழியாக வந்து அங்கே ஓடி போயிடலாம். நடுவில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே வந்து பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நைட் நேரத்தில் கூட மக்கள் வந்து இந்த சைடு வந்து நடமாட்டம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து ரைடெலாம் வந்தாங்க. ஸோ இதில் வந்து போலீஸ் ரைடெலாம் வந்திருக்காங்க. பட் இங்கே எந்த மாதிரியான பேய் நடமாட்டம் அதெல்லாம் கிடையாது. நடுவில் இங்கே திருவிழாலாம் இந்த பில்டிங் எடுத்து கொண்டாடிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். நன்றி, பாய்.